ஐலிக்கு இருமல் வந்துட்டே இருக்குது. கண்டினியூஸாக விடாம வருது. மாத்திரை தேடுறாரு. ரூமில் கிடைக்கலன்னு ஒன்று ஹாலில் போய் தேடினா, இங்கன்னா அங்கே இருமல் இது கடை இதுவாக வச்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிச்சிடுறாங்க கபிலனோட அம்மா. சரி நான் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வரேன்னு கிளம்புறாரு. மழை வர மாதிரி இருக்குது. வேணான்னு சொன்னாலும் ஐலி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சிவா கிளம்புறாரு. அப்புறம் சரின்ட்டு ரெயின் கோட் ஒன்று எடுத்து போட்டு ஐலி வந்துட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு பாட்டுக்கு போகிறாரு. அப்போ கபிலன் வந்துட்டு அவரும் எங்கேயும் கிளம்புறாரு. அதை பார்த்தோன்னே இன்னுமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. ஐலி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஏன் வந்துட்டு சிவா வரலன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் வீட்லேயே இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம கிளம்பி போகணும். இவங்க கிளம்பி போகிறாங்க. இங்கே சிவாவை ஃபாலோ பண்ணிட்டு ரவுடிங் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் சிவா கண்டுபிடிச்சிட்டு என்னடா இவ்வளோ ஸ்லோ மோஷனில் இருக்குதுன்னு ஒரு இடத்துல போய் நிறுத்துறாங்க. ரவுடிங் வந்து இவரை அட்டாக் பண்ண சரியாக போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி இருந்து வந்த கபிலன் வந்துட்டு கத்தி எடுத்துட்டு வந்து அவரை குத்திட்டாங்க வந்து போயிட்டாரு. இவரும் அப்படியே விழுந்துட்டாரு. கபிலனோட வாட்ச் அவங்க விழுந்து கிடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐலி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்கே எங்கே கபிலனை காணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு கபிலனோட ஃபோன் வந்துட்டு கடைசியாக எங்கே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா கபிலன் அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் ட்ராக் பண்ணி அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சோன்னா உடனே அங்கே போய் தேடுறாங்க. பார்த்தா அங்கே தான் சிவா விழுந்து கிடக்குறாரு. பார்த்தோன்னே ஷாக் ஆகி போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு, ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்குன்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. ஐலி அங்கே இருக்க சாமி முன்னாடி என் சிவாவை என்கிட்ட கொடுத்துரு, எனக்கிட்ட இருக்குது என் சிவா மட்டும்தான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்குறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாமே என்ன நடக்க போகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.